நீ எப்பெல்லாம் வந்து எந்த தொழில் வந்து என்னை வந்து பிராமணன்னு கூப்பிடுன்னு சொல்றியோ அப்பெல்லாம் வந்து இன்டைரக்டா எங்களை வந்து நாங்களே சூத்திரன்னு ஒத்துக்கிறோன்றதுதான் அர்த்தம். அதை நாங்க ஒத்துக்கவும் முடியாது. பார்ப்பான்னு தான் கூப்பிடுவோம். இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் எல்லாரும் மறுபடியும் நீங்க எத்தனை தடவையும் வேணாலும் மாத்தி மாத்தி ஒரே கேள்விய 15 இடத்துல கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிராமணன் கூப்பிட மாட்டோம், பார்ப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா பார்ப்பான் என்பது இழிவு சொல்லல்ல, அது ஒரு தொழில் பெயர். இதை நான் மட்டும் இல்ல, ஐயா சுபவியில இருந்து எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே பல முறை சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்னவோ அதுக்கு காதலே வாங்காத மாதிரியும் இதுவரை கேள்வியே படாத மாதிரியும் புது கேள்வி மாதிரி மறுபடியும் அந்த கேள்வியை வைப்பாங்க. சரிங்களா? அது 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 அந்த ராம ரவிக்குமார் வந்து தோழர் சுந்தரவல்லி முன்னாடி அப்படி ஒரு கேவலமாக நடந்து கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை அந்த நெறியாளர் கண்டித்தார்ன்றதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்வோம். இதுக்கு அடுத்தால வந்து நம்ம பார்த்தோம்னா, இவங்க எல்லாரும் சொல்றது வந்து பார்ப்பனர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் வேலை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அதெல்லாம் சும்மா போய் அது என்னன்றதையும் பார்ப்போம்.